டேய் ஒழுங்கா விளாடுறா. டேய் என்னடா விளாடுற? விட்றா, சாரிடா. இந்தா நீயே போடு. டேய் விளாட விருப்பம் தான் விளாட்றா. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு போறான்? டேய் ஒரு 10 நிமிஷம்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி விளாண்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி. ஈவினிங் மித்ராவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக தான் இருக்க. உன்ட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஏன்டா கண்ணு கலங்கிருக்கு? விடு மச்சான், இங்கே பேச வேணாம். அடச்சி சொல்லு. ஏய், உன்னை அங்கே தேடிட்டு இருந்தா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மாதான். சரி இந்தா கான் சாப்பிடு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசு. சரி பேசு, என்ன சொல்லணும்? போதும் குரு. ஏய் பசிக்குதுடி. நான் அதை சொல்லல. வேற? இனி இது செட் ஆகாது. இட்ஸ் ஓவர். புரியல. என்ன புரியல உனக்கு? உன்னை வேணான்னு சொல்றேன். ஏன்? ஏன்னா என்ன சொல்லட்டும்? நீயே பாக்குறல்ல, தினம் தினம் நமக்குள்ள சண்டை மட்டும் தான் நடக்குது. சரி என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் மாறும், சரியாகி நல்லா இருக்கலாம்னு பார்த்தா நாளுக்கு நாள் வெறுப்பு தான் கூடுது. மித்ரா, ப்ராப்ளம் வரதாண்டி செய்யும். அதுக்காக அந்த ப்ராப்ளம் அப்படியே இருந்துடாது. ஏதோ இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ வெறும் ப்ராப்ளம்னு ஈஸியா சொல்ற. ஆனா இதனால நான் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மென்டலி ஸ்டேபிளா என்னால எதையுமே யோசிக்க முடியல. என்ன நானே வருத்திக்கிறேன் குரு. யார்கிட்டயும் ஷேர் கூட பண்ணிக்க முடியல. போன் எடுக்காம இருந்தா சண்டை, வெளியில சொல்லாம போனா சண்டை, வெளியில இருந்து பேசாம இருந்தா சண்டை. இப்படி எல்லாத்துக்கும் சண்டை போட்டு இத்தனை வருஷமா லவ் பண்ணதையே மறக்க வச்சுட்ட நீ. மித்ரா, மித்ரா அழாத, சொல்லிக்கிட்டே இருக்க. முன்னெல்லாம் நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணும். ஆனா இப்போ நீ இருந்தா என்னால என் லைஃப வாழ முடியாதுன்னு தோணுது. ஏய் என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற. உண்மையாவே இத்தனை நாள் நமக்குள்ள இருந்தது லவ் தானான்னு தோணுது.
மித்ரா நீ நீ ஏதோ பேசினதெல்லாம் போதும். ஒரு நிமிஷம் நான் சொல்றத காது கொடுத்து கேக்குறியா? சரி சொல்லு, என்ன பேசணும்? நீ ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் என்னை இங்க வர சொல்லியிருக்க. ஏதேதோ பேச, என்னையும் பேச விட மாட்டேங்கிற. ஓகே, உன் ஃபீலிங்ஸ் நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? சொல்லு. ஒரு நாள் இந்த சண்டை கோபம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக எப்படி லவ் பண்ணமோ அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் உன்னால என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை இப்படி கேட்க? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் இப்படி கேட்கறல்ல? ஃபர்ஸ்ட் என்ன ஒழுங்கா பேச விடுறியா? சும்மா ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து எதுவுமே செட் ஆகாது, என்னை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னா நல்லா முடியுமா? சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஞானி கிடையாது. நானும் மனுஷன்தான். நீ போனதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகணும். என் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை பற்றியே நினச்சிட்டு என்னால் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. பயப்படாத, அந்த ஒரு நாள் என் லிமிட்டை தாண்டாமல் இருப்பேன். போதுமா? சரி, ஓகே. இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டேனா? எது? ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணணுமா? ஒரு நாள்ல முடிகிற விஷயமானது. எதுனா தப்பா முடிஞ்சா என்னடா பண்ணுவ? அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். லூசாடி நீ. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் அப்படி கேக்குறானாவே அவன் கேரக்டர் எப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷத்தில் அவன் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. எல்லா லவ்வர்ஸ்குள்ளேயும் பசங்க இருக்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னா நமக்கு ஒன்று சந்தோஷத்தை தரணும், இல்லையா அட்லீஸ்ட் நிம்மதி வாச்சு தரணும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வெறும் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கு. லவ்னா என்ன, வெறும் சிரிச்சு பேசுறது மட்டும்தானா? சின்ன சின்ன சண்டையை வரதா செய்யும். அதை அவ புரிஞ்சுக்கல. புரியுதுடி, ஆனா தப்பான டெசிஷன் எடுத்துட்டனோன்னு தோணுது. ஓகே, இது அவளோட விருப்பம்தான். இப்படியாப்பட்ட டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அதுக்கு இப்படி பண்ணா திரும்பி வந்துருவாளாவா? தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு இது கிடைச்ச கடைசி சான்ஸாக நான் நினச்சிக்கிறேன். ஒரு வேளை அவ என்னை விட்டு போகிறான்னா அந்த லாஸ்ட் நாள் அவளோட ஹாப்பியாக ஒரு நல்ல மெமரிஸோட நான் இருந்துக்கிறேன். பைத்தியமாடி நீ. இப்பதான் நீ கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்க. அவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். யூ டிசர்வ் பெட்டர். விட்டுறாத மச்சான். ரொம்ப யோசிக்காம வர முடியாதுன்னு சொல்லு.